தைரியமான ஆளு சீமான் நீ என கவுண்டமணி பாராட்டிய ஒரு விடயம் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆளுமை திறனை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நிச்சயம் அரசியல் அறிவு புரிதல் உள்ள அனைவருக்குமே தெரியும். ஒற்றை ஆளாக வந்து தற்போது 8% வாக்குகளுக்கு மேலே பெற்று அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க. 15 வருட உழைப்பு அந்த கட்சிக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. எவர்கிட்டையும் சமரசமே இல்லாமல், எந்த ஒரு கட்சியுடைய துணையும் இல்லாமல், ஏன்னா மற்ற கட்சிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணையோடு தான் அவங்க வந்து கட்சியில் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. துணை இல்லாமல் வந்ததுன்னா ஒன்று விஜயகாந்த் அவர்கள், இன்னொன்று அண்ணன் சீமான் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரை புகழ் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறதால அவரால் ரொம்ப இலகுவாக மக்கள்கிட்ட சென்றடைய முடிந்தது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நிச்சயம் யாருக்கும் தெரியாது. அவருக்கு பெருமளவுக்கு ரசிகர்களும் கிடையாது. ஆனால் இப்போது அந்த ரசிகர்கள் மிக அதிகமாக இருக்காங்க. இவர்கள் திரைப்படத்தினால் வந்தவர்கள் அல்ல, கருத்தினால் வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஆளுமை பற்றியும் சமீபத்தில் கவுண்டமணி அவர்களை சந்தித்து பேசிய சவுந்தர் என்ற அந்த நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையத்தில் பேட்டி கொடுக்கும்போது பதிவு பண்ணியிருக்காரு. கவுண்டமணி அவர்களோட இப்போ நான் பேசிட்டு வரும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப தைரியமான ஆளுங்க சீமான். ஏன்னா நேரடியாக நான் ஆட்சிக்கு வந்து ஒரு முதல் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா முதல் எடுத்த உடனே பீச்சுக்கிட்ட இருக்கிற அத்தனை சமாதியும் நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான் பார்த்தீங்களா, பயங்கர தைரியம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியதாக இவர் பதிவு பண்ணுறாரு. இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே கவுண்டமணி அவர்களோட நெருங்கி பழகின ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் அவர் மனைவி தவறிய போதும் முதலாளாக அண்ணன் சீமான் அவர்கள் சென்று ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிற விஷயமும் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே.